நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன ஸ்ரீதர் இது? என்னால முடியாது. ஸ்ரீதர், நான் டேனியோட வைஃப். என்னைக்கு இருந்தாலும் நான் டேனியோட தான் வாழ போறேன். ஆனா இப்ப என்னால அங்க போக முடியாது. டேனி இப்ப கியூர் ஆயிட்டான். ஆனா எப்ப கோவப்படுவான், எப்ப டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் உங்க வீட்டுல தான் தங்க போறேன். ஏன்னா இந்த கேஸ் விஷயமா நம்ம டே அண்ட் நைட் அலைய வேண்டியிருக்கோம். அவன் திரும்பவும் சந்தேகப்பட ஆரம்பிப்பான். அதனால இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு டேனி கூடவே இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்ப என்னால போக முடியாது. இங்க பாரு பிருந்தா, நீ பாட்டுக்கு பேசிட்டு இருந்த. அப்புறம் எங்க அம்மா கூட்டிட்டு நான் பாம்பேக்கு போயிடுவேன். ஸ்ரீதர் ப்ளீஸ். சரி, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகல. அதுக்கப்புறம் எங்கேயாவது நார்த்ல டிரான்ஸ்ஃபர் பாயிண்ட் நான் எங்க அம்மா கூட்டிட்டு கிளம்புறேன். ஏன் இந்த உலகத்துக்காக பயப்படுறியா? உன் மனசுல எந்த கல்மிஷமும் இல்ல. அதே மாதிரி என் மனசுல எதுவும் இல்ல. வேற எதுக்காக நீ பயப்படுற? நான் மத்தவங்களுக்காக பயப்படல பிருந்தா. டேனியல் எனக்கு பிரதர் மாதிரி. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் மனசுல ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டா கூட திரும்ப அவர் பழைய நிலைமைக்கு போயிடுவார்னு டாக்டர் சொல்றாரு. அதுக்கு எந்த விதத்திலையும் ஒரு பர்சன் கூட நான் காரணமாயிடக்கூடாது பிருந்தா. நீ அவரோட போய் வீட்டில் இருக்கிறதா உனக்கு நல்லது. உன் திங்ஸ் எல்லாம் நான் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். நீ கிளம்பு பிருந்தா. அப்புறம் இன்னொரு விஷயம், அபிஷியல் விஷயத்தை தவிர மற்ற எதுக்காகவும் நீயும் நானும் சந்திச்சு பேச வேண்டாம். அவாய்ட் பண்றது நல்லது. ஹாய் ஸ்ரீதர், போலாமா? போலாமா பிருந்தா? நான் கிளம்புறேன். நீங்களும் என் கூட வீட்டுக்கு வாங்க ஸ்ரீதர். இல்ல, நான் அப்புறம் வரேன். வா ஸ்ரீதர். இல்ல பிருந்தா, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போறத நான் பார்க்கணும். நீங்க கிளம்புங்க. வரேன் ஸ்ரீதர். ஓகே, வாமா. இப்போ எப்படி பாருங்க? Are you all right? நல்லா இருக்கேன். சரிப்பா, நீ மாடிக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போ. சரி. அம்மா, நீயும் கூட போமா. மேல போமா. மகனே, என்னாச்சுப்பா? பார்த்துப்பா. அப்பா, என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்களாப்பா? சாரிப்பா. புரிஞ்சிக்காமையே வாழ்ந்துட்டேன்ப்பா. சாரிப்பா. பாசத்தை புரிஞ்சிக்காதவன் பைத்தியக்காரன்னு வாங்க. என்ன? நான் அப்படியே வாழ்ந்துட்டேன்ப்பா. சாரிப்பா. சரி, மாடிக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போப்பா. அப்பா, உங்ககிட்ட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. என்னடா நீ? கொஞ்ச நேரம் பேசுவோம்ப்பா, ப்ளீஸ். அதனால என்னப்பா, பேசலாம். வா பாப்பா. நீங்க உட்காருங்கப்பா. இல்லப்பா, உட்கார்.
உட்காருங்க. டேனி காஃபி எடுத்துட்டு வரேன். டேனியல், ஏதாவது சாப்பிடுறியாப்பா? எவ்வளோ பாசமான ஃபேமிலிப்பா நம்மளது. நான் தான் அதை புரிஞ்சிக்காம இந்த வீட்டையே நரகமாக்கியிருக்கேன்ப்பா. சாரிப்பா. சாரிப்பா. இதுக்கு காரணம் நீ இல்லை. நான் தான். என்னங்க? சாரி ஜெனி, சாரி. அம்மா, நவம்பர் 1 சாரதா இல்லம் பற்றின ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. 99% தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் இருக்கும். சாரதா இல்லம் நம்ம கைக்கு வந்துடுதுன்னா அப்புறம் எல்லா பிரச்சனையும் போயிடும். அது வரைக்கும் பசங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்க. சார், சாரதா கிட்ட சொல்லுங்க. அவளுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஜெயிலுக்கு போகிறது ஒன்றும் அவ்வளோ கேவலமான விஷயம் இல்லை. நாம் என்ன கொலை பண்ணிட்டா ஜெயிலுக்கு போனால் அதான் கோர்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஜட்ஜி வாங்கிட்டார்ல. இது ஒன்றும் பெரிய அவமானம் இல்லைன்னு சொல்லுங்க. ஜெயிலுக்கு போனது நான் அவமானமா நினைக்கல. என் கூட பிஸ்னஸ் பண்றவங்க நான் ஏதோ செய்யக்கூடாதது செஞ்ச மாதிரி ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அந்த பார்வை தான் என்னால் தாங்கிக்க முடியல. மேடம் சார், ஸ்ரீ ஸ்வேதா வெத்து பேப்பரில் கையெழுத்து போடுறதுனால பிரபாவதி 3ஆவது தடவை வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது? பணத்தை கொடுத்துட வேண்டியதுதான். என்ன என்ன சார், பணமா? எங்க இருக்கு பணம் கொடுக்கறதுக்கு? வேணும்ல, பணத்தை உடனடியாக கொடுக்க முடியாது. சில நாள் தள்ளி கொடுக்குறோன்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிடலாம். அப்படியே பண்ணிவிடுங்க சார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பணத்தை கட்டிடலாம். என்ன யோகி, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு பணம் எங்க இருக்கு? நமக்கு நல்ல நேரம் வரும் மேடம். இப்படியே இருக்க போகுது. என்னமோ பண்ணுங்க போங்க. அம்மா, எனக்கு பெர்மிஷன் தருவீங்களா? எதுக்குப்பா? நான் போய் பிரபாவதி அம்மாவை பார்த்து ஸ்ரீயும் ஸ்வேதாவும் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த வெத்து பத்திரத்தை திரும்ப வாங்கிட்டு வரேன். என்னப்பா அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு? இல்லைம்மா, கொஞ்ச காலமாகவே அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க. நான் போய் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்கம்மா. டேய் பிரபாட் எதுக்கு போற? ஒன்றும் போக வேண்டாம். அப்பா அம்மா நாங்கள் இருக்கோம், எல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். நீ ஒன்றும் போக வேண்டாம். அவன் போறேன்னு சொன்னா நீங்க எவ்வளவு பதட்டப்படுறீங்க? பேசுறேன் தானே சொன்னா. இதை பார் சீனு, கெஞ்சாத, நியாயத்தை எடுத்து சொல்லு. அப்புறம் பணம் தான் வேணும்னா பார்க்கலாம். அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. எதுக்குப்பா அவங்ககிட்ட தேவையில்லாம் நம்ம விரோதத்தை வளர்த்துக்கிட்டு? நான் போய் பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. வரேன்ப்பா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போய் வேலையை பாரு. ஒரே பக்கமா
தண்ணி விட்டுன்னு இருக்காத, அந்த செடி பக்கம்லாம் தண்ணி விடு. சரி பாட்டிமா. யாரு? பக்கத்து தோட்டக்காரன் பிரபா. அங்க தோட்ட வேலை இல்லைன்னு முதலாளி சொல்லிட்டாரு. பாவம் வேலை இல்லைன்னு அழுதான். நன்னா வேலை செய்யறேன்னு சொன்னானா, நம்ம அதுலயும் தோட்டக்காரன் இல்லை, சரி இங்க வேலை செய்யடான்னு சொல்லிட்டேன். இவனை எங்கேயோ இந்தா. பாட்டிமா உள்ள போங்க. இங்க எதுக்காக வந்த? ஏதாவது பேசணும்னா ஃபோன் பண்ணு, ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, நீ உடனே கிளம்பு. இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன். நீ இப்போ ஒன்றும் பேச வேண்டாம், நிலைமை சரியில்லாம இருக்கு. போறியா? இல்லம்மா, முதல்ல இந்த விஷயத்தை கேளுங்க. சரி சொல்லு. அம்மா, ஸ்வேதா கிட்டேயும் ஸ்ரீ கிட்டேயும் வெத்து பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கீங்க. அதை திருப்பி கொடுத்துருங்கம்மா. கொஞ்ச நாளாக எங்கள் வீட்டில் உங்களை பற்றி பேசாமல் இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பழைய மாதிரி உங்களை தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குமா இந்த வேண்டாத பிரச்சனை? அதை கொடுத்துருங்கம்மா. இது பாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா சாரதாவோட பசங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நான் சாரதாம்மா புள்ள இல்லையா? அம்மாக்கா நான் வந்து பேசக்கூடாதா? சாரதாவோட புள்ள தானே, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? வெளியே போ. அம்மா, ஸ்வேதாவுக்கு நீங்கள் 1 லட்சம் கொடுத்தீங்க, 5 லட்சம்னு எழுதி வாங்கியிருக்கீங்க. ஸ்ரீக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்கவே இல்லை, அதுக்கும் 5 லட்சம்னு எழுதி வாங்கியிருக்கீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்காமா? நியாய தர்மத்தை பத்தி நீ என்கிட்ட பேச வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போறியா இல்லையா? எனக்கு நல்லா வேணும்மா. நான் வந்து உங்களை பார்க்க வரேன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா நீ அங்கே போகாதரான்னு படித்து சொன்னார். அதே மீறி எங்கள் அம்மாக்கா நான் உங்களை பார்க்க வந்தேன் பாருங்க. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உங்க அப்பாவை பத்தி பேசாத, அவர் ஒரு நம்பிக்கை துரோகி. உங்க அப்பா மட்டும் இல்ல, உங்க அம்மா உண்டா? இங்கே பாருங்கம்மா, அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா பற்றி பேசாதீங்க, அவங்கள பற்றி பேச உங்களுக்கு தகுதி இல்லைன்னு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், நீ போ. எனக்கு இப்போ புரியுது நீ போ. ஏன் எங்கள் வீட்டில் உங்களை தப்பாக பேசுகிறாங்கன்னு. நீங்கள் அடங்கா பிடாரி, இது திமிரு பிடிச்சவங்க, நீங்கள் அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறவங்கன்னு எனக்கு இப்போ நல்லா தெரியுமா? என்னம்மா இது? உங்களை தார்மாரா பேசிட்டு இருக்கான்னு என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரசாத், நீ முதல்ல உள்ள போ. வெளில போடா, வெளில போ. உங்க அம்மாட்ட அந்த பத்திரத்தை திருப்பி கொடுக்க சொல்லு, நான் போறேன். பிரசாத், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ முதல்ல உள்ள போ, நான் பேசிக்கிறேன். அம்மா உள்ள போ. என்ன பத்திரம்? ஸ்ரீ கிட்டே ஸ்வேதா கிட்டே கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்களே, அதான். பணம் கொடுக்க வக்கில்ல, பத்திரத்தை திருப்பி கேட்க வந்திருக்கியா? எங்க அம்மா மேல கையெல்லாம் வச்சு பேசுற? உங்க அம்மா மேல கை வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீனோ. இங்க பாரு பிரசாத், எங்க அம்மாவை இதில் இருக்காத. நான் உன்னை பார்க்க வரல, உங்ககிட்ட பேசவும் வரல. நான் உங்க அம்மாவை தான் பார்க்க வந்தேன். சீனோ, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. என்ன தலையிடக்கூடாதுன்ற? டேய், வெளில போடா, வெளில போடா. கையை விடு பிரசாத். நீ எப்படி இருப்ப? உங்க அம்மா மாதிரி தானே? பிரசாத், பிரசாத், பிரசாத். விடுங்கம்மா. என்ன விடுங்க. அவனை ஏன் அடிக்கிற? விடுங்கம்மா. நீ முதல்ல உள்ள போ. உள்ள போ. உள்ள போடா. நீ போ. நீ வெளிய போ. வெளிய போ.
சீனு, எப்போ வந்த? ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன ஒரு மாதிரியா இருக்க? பிரபாவதி ஆத்துல ஏதாவது பிரச்சனையா? பிரசாத் என்ன அடிச்சிட்டாமா. என்னது? அடிச்சிட்டானா? இதுக்குதான் அங்க போகாத போகாதன்னு அடிச்சுட்ட. என் பேச்ச கேட்டியா? இப்ப அடி வாங்கிட்டு வந்திருக்க. பரவாயில்லம்மா, கூட பிறந்தவன் தானே அடிச்சா. இது பார், உங்க சித்தி வரா. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அவ கிட்ட சொல்லிடாத. என்ன? சொல்ல மாட்டேம்மா. என்ன பத்திரம் கொடுத்தாங்களா? கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் இல்லப்பா. அதுக்கு ஏன் இப்படி வருத்தப்பட்டு இருக்க? மேடம், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. சீனுவை பிரபாத் வீட்டுக்கு அனுப்பிச்சிடக் கூடாது. சீனு, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். அம்மா, நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்ற மாதிரி தாம்மா அவங்களையும் கூப்பிடுறேன். அவங்க மேலே எவ்வளோ அன்பும் பாசமும் வச்சுருக்கேன். அவங்க ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? பெண் இனத்தில் இந்த மாதிரி ஒரு பொம்பளையா என்னால் நம்பவே முடியலம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பெண்கள் எல்லாருமே கெட்டவங்க இல்லை. அவங்களுக்கு என்னமோ என் மேலே கோபம், அதனால தான் அப்படி நடந்துக்கிறாங்க. சரி, அதை பற்றியெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காத, வந்து சாப்பிடுவா. அம்மா, எனக்கு பசிக்கல. நீங்கள் சொன்னாதான் அவன் வருவான், கூப்பிடுங்க. இல்ல, அவன் அப்புறமா சாப்பிட்டோம். நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன, பிரபாவதி வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீனு சக்தியோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியல, அதான் வருத்தம். நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? கல்யாணத்தை நிறுத்துறது அவனோட அப்பா, அவர் தான் வருத்தப்படணும். இப்ப என்ன, சாப்பிட வரியா இல்லையா? அம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. உங்க மாப்பிள்ளைய நீங்களே கூப்பிடுங்க, அப்பதான் வருவான் சாப்பிட்றதுக்கு. சீனு, வா சாப்பிடலாம். இல்லை அங்கிள், எனக்கு பசிக்கல. இப்போ வர போறியா இல்லையா? நீ வரலன்னா உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். அங்கிள், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனே. என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடணுமா? சரி வாங்க மாப்பிள்ள, வாங்க. பார்த்து. என்ன டேனியல், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. சொல்லுங்க டேனி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசினா நான் அழுதுடும் நினைக்கிறேன் ஸ்ரீதர். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களை வெறுப்பேற்றணும், அவமானப்படுத்தணும் தான் பிருந்தாவை உங்ககிட்ட இருந்து தட்டி பறிச்சேன். நீங்க அவளை எவ்வளவு உயிருக்குயிரா நேசிச்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க காதலுக்கு பரிசா என்ன விடலும் தரலாம் ஸ்ரீதர். ஆனா இப்ப நான் பிருந்தாவை ரொம்ப நேசிக்கிறேன் ஸ்ரீதர். அவ இல்லாம எனக்கு லைஃபே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது எங்க 2 பேர் கொடுக்குற தண்டனை நினைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்ரீதர், கல்யாணம் பண்ணிக்கோங்க. டேனியல்,
நாங்க 2 பேரும் காதலிச்சுதான் உங்ககிட்ட யார் சொன்னது? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்களும் ஏதாவது நினைச்சிட்டு எதுவும் பேசாதீங்க. நீங்க போய் சொல்றீங்க. காதலோட வேதனை இப்போ எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் ஸ்ரீதர், நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை டேனியல். என்ன டேனி? ஸ்ரீதர் என்ன சொன்னா? நான் பேசி பார்த்தேன். நீ பேசி பார். ஸ்ரீதர், நீ இப்படி தனியா நின்று மனசுக்குள்ள வருத்தப்படுறத பார்த்தா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நடந்ததெல்லாம் மறந்துடு. நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ ஸ்ரீதர். பிருந்தா, நான் உன்னை காதலிக்கிறேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? அப்படியே சொல்லியிருந்தா கூட உன்கிட்ட விளையாட்டுக்கு பேசின மாதிரி தான் சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான். நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், அவன் நன்னாவே இருக்க, அவ்வளவுதான். உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை பிருந்தா. இங்க பாரு பிருந்தா, இனிமே இந்த கல்யாண விஷயத்த பேசுறது என்கிட்ட வராத. வேற ஏதாவது இருந்தா பேசு. ஸ்ரீதர், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல பிருந்தா, டேனியல் வெயிட் பண்றாரு. நீ போ. போங்கறல்ல பிருந்தா. நான் சொல்றத கேளு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா. உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. போய் சொல்றீங்க ஸ்ரீதர். உண்மையா சொல்றேன். டேனியல் அப்படியே மாறிட்டான் பாரு. அன்னைக்கு நான் தான் டென்ஷன்ல வந்தேன். கீழே மேலே ஏறும்போது ஒரு போலீஸ்காரன் கிட்ட சண்டை போட்டு. பிருந்தா, தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? ஏய், இங்க பாரு, அவனோட போய் சந்தோஷமா வாழ போற இந்த சமயத்துல போய் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு என்னது இது? அம்மா, ஸ்ரீதர், அவனை பத்தி இனிமே நீ கவலைப்படக்கூடாது. இப்போதைக்கு உன்னோட சந்தோஷம் தான் எங்க 2 பேரோட சந்தோஷம், புரியுதா? உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இத பாரு பிருந்தா, உனக்கு தான் ஸ்ரீதரை பத்தி தெரியுமே. அவன் டிசைட் பண்ணிட்டானா அவன் நிச்சயமா மாத்திக்க மாட்டான். மாத்த முடியாத உன்னை பத்தி வருத்தப்படுறதுல என்னமா பிரயோஜனம்? சந்தோஷமா போயிட்டு வாமா. ஆல் தி பெஸ்ட். ஓகே டேனி, பிருந்தா அவ கண் கலங்காம நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, புரிஞ்சுதா? சரிம்மா. ஓகே ஓகே, போயிட்டு வாமா. வரேன் ஸ்ரீதர். ஓகே, பை. போயிட்டு வரேம்மா. வாங்க சமந்தி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. இருக்கட்டும். அப்பா,
உங்க முகத்துல சிரிப்பை பார்த்துட்டேன். இனிமே தைரியமா இந்த ஆத்துக்குள்ள வரலாம். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் நினைச்சு பாக்குறச்சே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, அப்படின்னு எதுவுமே நினைக்கல. நீங்க தங்கச்சி மாதிரி. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சாரதம்மா எப்படி இருக்கா? என்னையே கேட்டா எப்படி? நீங்களே வந்து பார்க்க வேண்டியதானே? இல்ல, அவ என்ன மகாராணி மாதிரி வாழச்சே. நான் போய் பார்த்திருந்தேன்னா அவ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. இப்ப அவ நிறைய உடஞ்சு போயிருப்பாளோன்னு இந்த சமயத்துல நான் போய் பார்த்தேன்னா ரொம்ப குதர்க்கமா போயிடும். நான் இன்னொரு நாளைக்கு போய் பார்த்துக்கிறேனே. அதுவும் சரிதான். சொல்லுங்க, என்ன சாப்பிட்றேன்? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்ட்ராங் ஒரு காஃபி விடுங்க போதும். அதுக்கு முன்னாடி காவேரி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்க சம்பந்தி, அதுக்கு தானே வந்திருக்கீங்க. எல்லாரும் இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. நீங்க எங்கே இருங்க, நாங்க தனியா போவோம். நீங்க நீங்க வாமா. வாடி போமா. ஸ்னேகாவா. என்ன விஷயம்ப்பா? சித்திய தேடி மறுபடியும் போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களா? கேஸ் நடத்த பணம் ஏதாவது வேணுமா? வீட்டு பத்திரம் வேணுமா? நான் போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரட்டுமா? எங்க மாமியார் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்க. இந்த நிலைமையில என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இருக்காங்க. கொண்டு வரட்டுமாப்பா? சொல்லுங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சித்திக்கு தெரியாம நீ ஒரு காரியம் பண்ணணும். அப்பா பத்தி உனக்கு தெரியும். நான் தப்பு பண்ண மாட்டேன், நம்புற இல்ல? சொல்லு. என்ன விஷயம்ப்பா? யோகி வீட்டுக்கு போய் சக்தி கிட்ட பேசி எப்படியாவது அவ மனசு மாத்தி வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். நீ சொன்னா அவ கேப்பா. வேணாம்ப்பா. ஏற்கனவே சித்தி ஏகப்பட்ட மனக்குழப்பத்துல இருக்காங்க. நானும் அவங்களுக்கு துரோகம் பண்றேன்னு நினைச்சிட்டாங்கன்னா நான் சாகுற வரைக்கும் சித்திய பார்க்கவே முடியாது. வேண்டாம்ப்பா. அட, சித்திக்கு தெரியவே தெரியாதுமா. நீ யோகி கிட்ட பேசு. அவர் ஒரு தடவை வாக்கு கொடுத்தா மீறவே மாட்டாரு, வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு. இது சித்திக்கு தெரிஞ்சிடாது இல்ல? நிச்சயமா தெரியாதுமா. ஏன்பா இந்த கல்யாணத்து வேண்டாம்? ஏன் இந்த கல்யாணத்தை தடுக்கிறேன்னு கேக்குறேன். நீ சின்ன பொண்ணு, உனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன புறப்படலாமா? என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லுமா. என்ன போலாமா? எப்படி இருக்கு சக்தி? ஏன்பா வேண்டாம்ப்பா, போயிடுவோம். ஒன்னாகாது, பயப்படாத. கொஞ்சம் பொறுமையாரு. யோகி வாங்க சார். வாங்க உட்காருங்க. உட்கார் காவேரி. இல்ல அங்கிள், பரவாயில்ல. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? போலீஸ் வந்து மறுபடியும் மேடம் என்கொயரி பண்ணாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காவேரியும் கூட வந்திருக்கு. ஏன் நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி இல்லை காவேரி, அப்பா கூட வந்த உடனே மேடம்க்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சேன், அதான். என்ன விஷயம் சார்? சக்தியை பத்தி பேச வந்திருக்கீங்களா? சீனு சக்தி கல்யாணம் நடக்கூடாதுன்னு நான் சொல்றதுனால என் மேல கோவமா யோகி? சார், என்னைக்குமே உங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும்
எனக்கு கோவமே வராது. சக்தி சீனும் கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதை ஒத்துக்கிறேன். காரணத்தை சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன், யாருக்கும் வருத்தம் இருக்காது. காரணத்தை சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இப்பவே சொல்லிடலாம். ஆனால் அதை சொன்னா குடும்பமே வெடிச்சு செதறி சின்ன பின்னம் ஆயிடும். அதுக்கப்புறம் சாரதா என்னவா, என்ன முடிவெடுப்பான்னு என்னால் கொஞ்சம் கூட யோசிக்க முடியல. சாரதாவுக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொன்னேன்னா இப்பவே சொல்லிடுறேன். வேண்டாம் சார், மேடம் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும். தப்பாக எடுத்துக்காதீங்க. நீ உண்மைத்தானே சொல்ற? அங்கிள், நான் சொல்றேன். சித்தி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. தாத்தா வேற நம்ம கூட இல்ல. பிரபாவதி நம்ம குடும்பத்தையும் அழிக்கணும் துடிச்சிட்டு இருக்கா. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல சீனு சக்தி கல்யாணம் அவசியமா அங்கிள்? நம்ம உறவு கடைசி வரைக்கும் நல்லபடியா நீடிக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. சித்திக்கு எதிரா நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க எங்க கூட பேசவே மாட்டாங்க. ஆனா சித்திக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா கண்டிப்பா சீனு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான். அதனால நீங்க சக்திக்கு வேற ஒரு இடத்துல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலாம். கல்யாணத்தை பண்ணிட்டா மேடம் என் மேலே கோவப்பட மாட்டாங்களா? நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க உங்களை மன்னிச்சிருவாங்க, ஆனா எங்களை மன்னிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல முடிவா சொல்லு யோகி. என்னப்பா? நான் சக்திக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். ஏன் இப்படி சும்மா அழுதுட்டு இருக்க? டாக்டர்கிட்ட சொல்லி ஆப்ரேஷனுக்குலாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இந்த பணத்தை வச்சுக்க, நான் ஐயாட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். உள்ள போய் உட்கார், அழுகாத. வணக்கம். ஏன் நீங்க எதுக்கு எவ்வளவு தூரம் வந்தீங்க? வேணும்னா நானே வந்திருப்பேன். நீ வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நானே உன்னை தேடி வந்தேன். சரிங்க. இந்த பார், போலீஸ் உன்னைய வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. என் நேரத்தில் உன்னைய கூப்பிட்டு விசாரிக்கலாம். எக்காரணத்து கொண்டும் சாரதா பேரை சொல்லுங்க. சொல்ல மாட்டேன்.
சொல்லு. என்ன சொல்றீங்க? மருதப்பன் உனக்கு எதுக்காக பணம் கொடுத்தாரு? என் மச்சினிச்சி கல்யாணம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பணம் கேட்டிருந்தேன். பணம் வாங்க போனப்போ அவர் ஊர்ல இல்லை. விஷயம் தெரிஞ்சு அவரே வந்து கொடுத்துட்டு போனார். என்னடா காதுல பூ சுத்துறியா? உனக்கு பணம் தேவைன்னா நீ தான் போய் வாங்கணும். அவரையே உன்னை தேடி வந்து கொடுக்குறாரு. அப்படி என்ன 2 பேருக்குள்ள உறவு? அப்படி எதுவும் ஒரு ஒன்றும் இல்லையே. வேலுமணியை தெரியுமா? சொல்ல. வேலுமணியா? தெரியாது. நடு ரோட்ல குத்தப்பட்டு செத்து போனதா பேப்பர்ல நியூஸ் வந்தது இல்லையா? அந்த வேலுமணி. பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? கொலை பண்றதுக்கு கை நீட்டி பணம் மட்டும்தான் வாங்குவேன் இல்ல? ஓ, இந்த நொண்டிக்காலண்ணா தெரியும். கிருஷ்ணாவை கொலை பண்ணது நீ தானே? ஆமா. வேலுமணி யாரா கொன்னது? தெரியாது. கிருஷ்ணாவை நான் தான் கொலை பண்ணேன். நாகுன்னு ஒருத்தன் பணம் கொடுத்து கொலை பண்ண சொன்னான். காலைல பால் வாங்க வரும்போது போட்டேன். அதுக்கு ஜெயிலுக்கு போய் தண்ணி அனுப்பிச்சிட்டு வந்துட்டேன். என்னை தொந்தரவு பண்ணாங்க. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், இது பாரு, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. கிருஷ்ணா கொலையில சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் வேலுமணி கொலையில சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாகுன்னு பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. அந்த ஆள் யாருன்னு உனக்கு தெரியும். யாருன்னு சொல்லுடா. எனக்கு அவங்கள யாரையும் தெரியாதுங்க. நானே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கேன். என்னை விட்டுருங்க. என்ன செல்போனா? எடுத்து பேசு. பேசு. ஐயா, நான் தான் ஏன் பேசுறேன். பிரச்சனையா? இல்ல, இங்க போலீஸ். சொல்லிட்டியா? இல்லையா, ஒன்றும் சொல்லலையா. எதையோ சமாளிச்சுட்டு என்கிட்ட பேசு. ரம்போன் இப்போ எங்க கஸ்டடியில இருக்கான். நீங்க யாரு பேசுறீங்க? ஸ்ரீதர் பேசுற. ஓ, அவன்கிட்ட என்ன விசாரணை? எதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். ஏன் அப்படி அடிக்கடி தொந்தரவு பண்றீங்க? போன வையே. சொல்லலன்னு சொன்னீங்க, அப்படி என்ன எங்க கிட்ட சொல்லல? அது உங்ககிட்ட சொல்ற மேட்டர் இல்ல, அது பிசினஸ் மேட்டர். சரி, நீ போலாம். ஓ, சிமெண்ட் கணக்கு மட்டும் கரெக்டா பார்க்கணும். சூப்பர்வைசருங்க அதுல தான் அடிப்பானுங்க. இது பாருங்க, செக்ல எல்லாம் சைன் பண்ணிட்டேன். 11 o'clock உள்ள பேங்க்குக்கு போய் கேஷ் எடுத்துருங்க. லேபர்ஸ்க்கெல்லாம் செட்டில் பண்ணிடுங்க. அப்படியே சைட்டுக்கு போய் வேலை எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கான்னு பாருங்க. நான் போய் சித்தி பார்த்துட்டு வந்துடுறேன். தினம் அட்வைஸ் பண்ணே இருக்காத ஸ்வேதா. பாக்குறவங்கள ஏதாவது வீக்குன்னு நினச்சிக்க போறாங்க. நான் போயிட்டு வரேங்க. வாங்க சார். வாங்க அங்கிள். என்ன புள்ள எங்கேயோ வெளியில கிளம்பிட்டாப்புல இருக்கி? சித்தியை பார்க்க தான் போறேன். சித்தியை பார்க்க போறியா? பார்க்கலாம் இரி. நான் வந்த விஷயத்தை முதல்ல சொல்லி போடுறேன். உனக்குத்தான் ஐயா முக்கியமாக கேட்டுக்க. சாரதா இப்போந்தான் வேலு கொலை கேஸில் ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் வெளியில் வந்திருக்கி. பெயிலில் வெளியில் வந்ததுனாலே அது நிரபராதின்னு ஆயிடாது. மறுபடியும் ஜெயிலுக்கு போகலாம். அது இந்த கேஸில் இல்லாட்டியும் கிருஷ்ணா கொலை கேஸ்னு ஒன்று இருக்கு. அதை கிளறி மறுபடியும் ஜெயிலில் தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே. இல்ல, சித்தி அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அழுவாத புள்ள, அழுவாதே. அவங்க பண்ணாங்கன்னு சொல்லல, பண்ணிருக்கலாம். இல்ல 6வது பண்ணதுக்கு இவங்க தூண்டுதலா இருந்திருக்கலாம். இந்த தேசத்துல எதுவும் நடக்கு. ஏயா, இந்த புள்ள பிரபாவதியில 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கின மாதிரி ப்ரோனோட்ல கையெழுத்து போட்டதாக கேள்விப்பட்டேன். சார், அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடு, நான் பார்த்துக்கிறேன். அது நாங்களே பார்த்து செட்டில் பண்ணிக்கிறோம் சார். இந்த பாரு, சாரதா கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற கம்பெனி நல்லா வரணும். நாளைக்கு பேப்பர்ல நல்லபடியா பேர் வரணும். என்ன கம்பெனி லாஸ் ஆன கூட நான் கவலைப்பட மாட்டேயா. ஆனா கெட்ட பேர்னு ஒன்று வந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. கோர்ட் கேஸ்ன்னு போயிடாதீங்கயா. சரி சார். இந்த புள்ளோன அம்மா பாசத்துல ஓடலாம், மாமியார் பாசத்துல நீயும் பின்னாடியே ஓடிடாதே. என்ன அழுவாத புள்ள, அழுவாதே. அவங்க பண்ணாங்கன்னு சொல்லல, பண்ணலேன்னு சொல்லல, எதுவும் நடக்கும் தானே சொன்னேன். இந்த பார்ப்புள்ள,
அவங்க வாழ்க்கையில 2 பக்கமும் பார்த்துட்டாங்க. எந்த தாயும் தன் பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட மாட்டாங்க, நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதனால பெரிய மனுஷங்க மாதிரி மற்றவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வர வழியை பாருங்க. அதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க. சரி சார். என்ன இந்த எல்லாம் வந்தாரு, குடுகுடுப்பக்கார மாதிரி ஏதோ சொன்னாரு, கோயப்பட்டு போட்டாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.